ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து காத்திருந்து சுத்தி சுத்தி சுழண்டு சுழண்டு உழைச்சி உழைச்சி மேல வந்தவன் தான் இந்த கூத்தாடி, மேல வந்தவன் தான் இந்த கூத்தாடி. இந்த கூத்தாடி வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்களாம். எப்படி உழைச்சி மேலே வந்தாங்கன்னு பார்த்துடலாமா? அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு பெரிய டைரக்டர் கொடுங்க, பெரிய காம்பினேஷன் கொடுங்க, நான் வந்து கால் ஷீட் தரேன்னாரு. சரி, பெரிய டைரக்டர்னா யாருன்னு சரி தேடி தேடி பார்க்கும்போது என் கண்ணில் பட்டவர் ஏஆர் முருகதாஸ். அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது பெரிய அமௌண்ட் கேட்டார். நான் ஒண்ணுமே பேசல. ஒரு பெரிய கதாநாயகி வேணும். அப்பவும் கண்டிஷன் போடுறாரு, எனக்கு பெரிய ஒளிப்பதிவாளர் வேணும். இந்த துப்பாக்கி படம் வந்து வெறும் சாம்பிள் தான். நடிகர் விஜய் தன் தந்தையுடைய சிவாரிசால தான் சினிமாக்குள்ளேயும் வந்தார். இவர் இவ்வளோ ஃப்ளாப்புகள் கொடுத்ததுக்கு அப்புறமும் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் அவர் தந்தை தான். ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து காத்திருந்து சுத்தி சுத்தி சுழண்டு சுழண்டு உழைச்சி உழைச்சி மேல வந்தவன் தான் இந்த கூத்தாடி. இந்த படம் ஆரம்பிச்ச கதையை பத்தி எல்லாரும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு படம் எனக்கு கொடுப்பான்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு பெரிய டைரக்டர் கொடுங்க, பெரிய காம்பினேஷன் கொடுங்க, நான் வந்து கால் ஷீட் தரேன். ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து காத்திருந்து சுத்தி சுத்தி சுழண்டு சுழண்டு உழைச்சி உழைச்சி மேல வந்தவன் தான் சுத்தி சுத்தி சுழண்டு சுழண்டு உழைச்சி உழைச்சி மேல வந்தவன் தான் இந்த கூத்தாடி விஜய் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காருல. ரொம்ப பாவம். மறுபடியும் ஃபீலா இல்ல, இது கவுலியா இதுக்கு மட்டும் கத்துதா? அது எங்க அது மூலம்